சொல்லுகின்ற அற்புதமான நாட்காரங்களை உபதேசித்த அந்த தட்சணாமூர்த்தி குருமூர்த்தமாக தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அந்த நாடு யுகாந்திரத்திற்கு முற்பட்ட சிவனை வழிபட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒருத்தருக்கு இங்க வரணும்னா ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தார். லண்டன் மாநகரின் சார்பாக சொல்லப்போனால் மகாராணியுடைய சார்பாக லண்டன் ஸ்ரீ சமீப நவனேஸ்வர பெருமானுடைய பிரதம கும்பங்கள் இப்பொழுது திருவீதி வளமாக வருகின்ற பொழுது எல்லாம் ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கே உரியதல்லவா? ஆகவே சிவன் கோயிலே நமக்கு உதவுகளை தலைவாறு செய்வதுதான் மிக மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. அந்த வழியிலே நம்முடையாருக்கு நமசிவாய மந்திரத்தை தங்களுடைய சிந்தையிலே வைத்திருக்கின்றார். அபிஷேக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே ஒன்பது சபையாக விளங்குகின்ற அந்த பெருமாளுடைய அந்த கோவில்களுக்கான அபிஷேகம் இப்பொழுது மங்களகரமாக அற்புதமாக நடைபெறுகிறது. அங்கே கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே உடனீராட்டு உணவுக்கு என்ற பெயர்களிலே வழங்கியிருந்த கும்பாபிஷேகம் புதிய கோவில் கட்டப்பட்ட பொழுதும் பழைய கோவில்களை புதுப்பிக்கின்ற பொழுதும் நடைபெறுகின்ற திருவிழாவாக உண்மையிலே கும்பங்களிலிருந்து குறித்த நாளிலே நேரங்களிலே கும்பங்களிலே அங்கே கலைஞர்களுக்கு நிறைவேற்றுகின்ற அற்புதமான ஏறுக்குரிய சடங்கு இப்பொழுது நடைபெறுகிறது. அழகிய வசந்தரத்திலே இருக்கின்ற அந்த கலைஞர்களுக்கான பஞ்ச கலைஞர்கள் 5 கலைஞர்களுக்கான அபிஷேகம் நடைபெறுகிறது. நவநேஸ்வர பெருமானுக்கு நவநேஸ்வர பெருமாள் அங்கு அற்புதமான கலைஞர்களுக்கான அந்த அபிஷேக பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீடுகளை நாட்டுக்கு வருவதென்று இந்த பக்தி திருவிழாவாக போற்றுகின்ற அந்த அற்புதமான விழாவாக நடைபெறுகிறது அல்லவா? அதனை தொடர்ந்து அங்கே அற்புதமாக எம்பெருமானுடைய ஆலயத்தினுடைய விநாயகப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய தூணிகள் முதலாக பரிவார மூர்த்திகளுடைய ஆலயங்களினுடைய தூணிகள் அங்கே வசந்த மண்டபம்